வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு. செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தொடர்ந்து அதிகரிக்கும் டெங்கு பாதிப்பு. நோயாளர்கள் 68,672 உயர்வு. 1,00,000 வாகன இலக்க தகடுகள் தேக்கம். பெற்றுச் சென்றது 20 மட்டுமே. வெளியான அறிவிப்பு. களுத்துறை மாவட்ட செயலகத்தில் திடீர் தீ விபத்து. மின்சாரம் துண்டிப்பு. சுகாதாரப்பணி உதவியாளர் ஆட்சேர்ப்பு நடைமுறையை மீளாய்வு செய்ய கோரி ஆர்ப்பாட்டம். முன்பள்ளி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான ஆடைகள். விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு சமமான வாய்ப்பு. அமைச்சர் அறிவிப்பு. பிள்ளையானின் விளக்குமறியல் மேலும் நீடிப்பு. மணல் கடத்தல் குழுவை பிடிக்க சென்றபோது விபரீதம். ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட STF வீரர் சடலமாக மீட்பு. மூதூர் சந்தையில் சுகாதார அதிகாரிகள் அதிரடி. பழுதடைந்த மரக்கறிகள் கைப்பற்றப்பட்ட அழிப்பு. அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் பதிலடி தாக்குதல். மத்திய கிழக்கில் மீண்டும் தீப்பொறி. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த பிரிவு வெளியிட்டுள்ள சமீபத்திய தகவலின்படி நேற்று வரையான காலப்பகுதியில் நாட்டில் மொத்தமாக 68,672 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கடந்த 11ஆம் தேதி வரை 68,071 நோயாளர்கள் பதிவாகியிருந்த நிலையில் ஒரே நாளில் மேலும் 601 புதிய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு பாதிப்பில் மேல் மாகாணமே தொடர்ந்து முதலிடத்தில் காணப்படுவதுடன் அங்கு மட்டும் 36,118 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் கம்பஹா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 14,112 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 13,791 பேரும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஜூலை மாதத்தின் முதல் 12 நாட்களிலேயே 13,293 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த ஆண்டில் அதிகளவான பாதிப்புகள் ஜூன் மாதத்தில் பதிவாகியுள்ளதுடன் அப்போது மட்டும் 21,538 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த ஆண்டில் இதுவரை டெங்கு நோய் காரணமாக 47 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பொதுமக்கள் டெங்கு பரவலை தடுக்க சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது இரு கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். அச்சிடும் பணிகள் இடைநிறுத்தப்படுவதற்கு முன்பு அச்சிடப்பட்ட சுமார் 1,00,000 வாகன இலக்க தகடுகளில் 20 தகடுகளை மட்டுமே வாகன உரிமையாளர்கள் பெற்றுக் கொண்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் அச்சிடப்பட்ட சுமார் 1,00,000 வாகன இலக்க தகடுகள் உரிமையாளர்களால் பெற்றுக் கொள்ளப்படாததால் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் மாவட்ட அலுவலகங்களில் தேங்கிக் கிடந்தன. உரிமை மாற்றத்தின் போது வாகனங்களை மாற்றிக்கொண்ட வாகனங்களிடமிருந்து பெறப்பட்ட பெருமளவிலான வாகன பதிவு தகடுகள் அக்காலகட்டத்தில் வாகன இறக்குமதி நடைபெறாத நிலையிலும் இவ்வாறு குவிந்திருந்ததாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். ஜூன் 30ஆம் தேதிக்குள் தேங்கிக் கிடக்கும் இந்த வாகன இலக்க தகடுகளை பெற்றுக் கொள்ளாவிட்டால் அவை பழைய இரும்புக்கு அனுப்பப்படும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மின்னணு மற்றும் அச்சு ஊடகங்கள் வாயிலாக 2 மாதங்களுக்கு முன்பே அறிவித்திருந்தது. எனினும் அக்குறிப்பிட்ட காலத்திற்குள் 20க்கும் குறைவான இலக்க தகடுகளே உரிமையாளர்களால் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக அந்த அதிகாரி தெரிவித்தார். ஒரு புதிய நிறுவனம் தற்போது வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகளை தொடங்கியுள்ள நிலையில் உரிமையாளர்களால் பெற்றுக் கொள்ளப்படாத அனைத்து இலக்க தகடுகளையும் அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்தார். நிலக்கரி கொள்முதல் தொடர்பான கொடுக்கல் வாங்கல் குறித்து விசாரணை செய்து வரும் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்று சாட்சியம் அளிப்பதற்காக லக்விஜய நிலக்கரி மின் நிலையத்தின் பிரதி பொது முகாமையாளர் துஷான் அபேகான் உள்ளிட்ட 3 அதிகாரிகள் அழைக்கப்பட்டுள்ளனர். நிலக்கரி கொள்முதல் கொடுக்கல் வாங்கல்களை விசாரணை செய்வதற்கான விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பொது விசாரணைகளின் 3வது நாள் நடவடிக்கைகள் இன்று இடம்பெறவுள்ள நிலையில் இவர்கள் அளிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை லக்விஜய மின் நிலையத்தின் பிரதி பொது முகாமையாளர் துஷான் அபேகோன் ஏற்கனவே கடந்த புதன்கிழமை ஆணைக்குழு முன்னிலையில் முன்னிலையாகியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பாக பிரதி மன்றாடியார் நாயகம் கங்கா வாகிஷ்ட ஆராய்ச்சி, பிரதி மன்றாடியார் நாயகம் ஏஞ்சலோ வென்வோட், எரிசக்தி அமைச்சின் செயலாளர் GMRD அப்போன்சு, அமைச்சின் மேலதிக செயலாளர் மற்றும் நிறுவனங்களின் பதிவாளர் ஷியாமா கர்ஷனி உள்ளிட்டோரிடமிருந்து ஆணைக்குழு சாட்சியங்களை பதிவு செய்திருந்ததுடன் இந்த விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏற்கனவே சமர்ப்பித்த உறுதிமொழிகளின் அடிப்படையில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. களுத்துறை மாவட்ட செயலகத்தின் தரைத்தளத்தில் அமைந்துள்ள மின்சார கட்டமைப்பு ஒன்றில் இன்று காலை திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது.
காலை 8:30 மணியளவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் மின்சார கட்டமைப்பின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து மாவட்ட செயலகத்திற்கான மின்சார விநியோகம் உடனடியாக துண்டிக்கப்பட்டது. தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து அலுவலக அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து ஊழியர்களும் பாதுகாப்பு கருதி உடனடியாக கட்டடத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 மாடிகளை கொண்ட மாவட்ட செயலக கட்டடத்தின் தரைத்தளத்தில் உள்ள மின் சுற்றிலேயே தீ பரவியதாக களுத்துறை மாநகர சபை தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. தீயணைக்கும் பணியில் களுத்துறை மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு கடுமையான முயற்சிக்கு பின்னர் தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தீ விபத்திற்கான காரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுகாதார பணி உதவியாளர் ஆட்சேர்ப்பு நடைமுறையை மீளாய்வு செய்ய கோரி இன்று திருகோணமலை மாகாண சுகாதார அமைச்சுக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நியாயமான ஆட்சேர்ப்பு வேண்டும், அனுரா ஆட்சியில் அநீதியா போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மத்திய அரசாங்க சுகாதார அமைச்சினால் குறித்த சுகாதார பணி உதவியாளர் பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்த நிலையில் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் பல்வேறு சந்தேகங்கள் காணப்படுவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். அத்துடன் அரசியல் தலையீடுகள் இன்றி தகுதியானவர்களுக்கு நியாயமான முறையில் நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நுளம்புக்கடியிலிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்காக முன்பள்ளி சிறுவர்களுக்கும் கைகால்களை மூடும் வகையில் பொருத்தமான ஆடைகளை அணிவித்து அவர்களை முன்பள்ளிகளுக்கு அனுப்புமாறு பெற்றோர்களிடம் கோருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஆரம்ப பிள்ளை பருவ தேசிய வார கொண்டாட்டம் குறித்த விழிப்புணர்வு ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். பாடசாலை மாணவர்களிடையே டெங்கு பரவுவதை குறைக்கும் நோக்கில் கைகால்களை மூடும் வகையில் பொருத்தமான ஆடைகளை அணிந்து பாடசாலைக்கு வருவதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு கிடைக்கிறது. அதற்குமைய முன்பள்ளி சிறுவர் சிறுமிகளையும் நுளம்புக்கடியிலிருந்து பாதுகாப்பதற்காக கைகால்கள் மூடும் வகையில் பொருத்தமான ஆடைகளை அணிவித்து முன்பள்ளிகளுக்கு அனுப்புமாறு அமைச்சர் பெற்றோரிடம் கேட்டுக்கொண்டார். இதேவேளை விசேட தேவையுடைய பிள்ளைகளை சமூகத்தில் இருந்து தனிமைப்படுத்தி அவர்களுக்கு தனித்தனியாக கற்பிக்கும் பழைய முறையை கைவிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டார். இதற்காக சமூக சேவை திணைக்களத்துடன் இணைந்து புதிய கூட்டு வேலை திட்டம் ஒன்று ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு மருத்துவ ஆலோசனைகளுடன் கூடிய செயற்பாடு சார்ந்த கல்வி முறையும் நடத்தை ரீதியான பழக்கப்படுத்துதல்களும் அத்தியாவசியமானவை. அப்பிள்ளைகளை தனிமைப்படுத்தாமல் சாதாரண பிள்ளைகளுக்கு மத்தியிலேயே அவர்கள் வளர்ப்பதற்கு தகுந்த வாய்ப்பளிப்பது மிகவும் முக்கியமானது என சுட்டிக்காட்டினார். இவ்வேலை திட்டத்தை வெற்றிகரமாக்குவதற்கான முதற்படியாக விசேட தேவையுடைய பிள்ளைகளை கையாளும் விதம் குறித்து முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் மற்றும் பயிற்சி அளிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் தனியார் துறையின் பங்களிப்புடன் இயங்கும் பல முன்னணி விசேட நிறுவனங்களும் இதற்கு பாரிய ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் கடந்த 2023 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நாட்டில் தற்போது புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 1,12,000 பாரியளவில் குறைவடைந்துள்ளதுடன் மறுபுறம் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் தற்போது ஆபத்தான மற்றும் பாதுகாப்பற்ற முறையில் குழந்தைகள் பிறக்கும் வீதம் அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக திருமணமாகாத பாடசாலை மாணவிகள் மற்றும் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையான பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை தற்போதைய சூழலில் கணிசமாக உயர்வடைந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் எவ்வித பாதுகாப்புமின்றி பிறக்கும் இந்த அப்பாவி பிள்ளைகளின் பாதுகாப்பையும் உரிமைகளையும் உறுதிப்படுத்துவது தார்மீக பொறுப்பாகும். எனவே இத்தகைய குழந்தைகளுக்கு தேவையான விசேட பாதுகாப்பை வழங்குவதற்கென பிரத்யேகமான புதிய வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது குறித்து அமைச்சு மட்டத்தில் தீவிர அவதானம் செலுத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். கிழக்கு மாகாணத்தில் பல பகுதிகளில் 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள பிள்ளையார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எதிர்வரும் 24ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் இந்த வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இணையவழி தொழில்நுட்பத்தினூடாக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் T-56 ரக துப்பாக்கிகளால் 5 நபர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் மாவட்டம் சங்கிலி கனதராவ பகுதியை சேர்ந்து வரும் இலங்கையின் அதிக வயதான பெண்களில் ஒருவராக கருதப்பட்டு வருமான புஞ்சாகே கலுமெனிகே தனது 114வது வயதில் காலமானார். 1912ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி பிறந்த கலுமெனிகே இவ்வாண்டி தொடக்கத்தில் தனது 114வது பிறந்த நாளை கொண்டாடியிருந்தார். பிறந்த நாளை தொடர்ந்து சில நாட்களில் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து காயமடைந்த அவர் பின்னர் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார். அறுவை சிகிச்சைக்கு பின்னர் சுமார் 2 மாதங்கள் உயிருடன் இருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது நீண்ட ஆயுளின் மூலம் பல தலைமுறைகளை கண்ட கலுமெனிகே 12 பிள்ளைகளின் தாயாக இருந்ததுடன் கொள்ளு பேர குழந்தைகள் மற்றும் 7 பேர குழந்தைகள் உட்பட மொத்தம் 325 வாரிசுகளை கொண்ட மிகப்பெரிய குடும்ப பாரம்பரியத்தை விட்டு சென்றுள்ளார். சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்கும் சுற்றி வளைப்பில் ஈடுபட்ட போலீஸ் விசேட அதிரடிப்படை வீரர் மூதூர் மகாவலி கங்கையில் மூழ்கி காணாமல் போயிருந்த நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் 39 வயதுடைய போலீஸ் விசேட அதிரடிப்படையின் சார்ஜென்ட் சம்வித் ஜிகான் ரணசிங்க என தெரிய வருகிறது. மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள தீத்தான் தட்டி பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்கும் நோக்கில் சக வீரர்களோடு மகாவலி கங்கையில் இறங்கிய போது நேற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டு குறித்த போலீஸ் விசேட அதிரடிப்படையின் சார்ஜென்ட் காணாமல் போயிருந்தார். இந்நிலையில் இன்று திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த போலீஸ் சார்ஜென்ட் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளில் மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கடமையின் போது உயிரிழந்த விசேட அதிரடிப்படை வீரரின் மறைவு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருகோணமலை மூதூர் சந்தையில் காணப்பட்ட மனித பாவனைக்கு உகந்ததல்லாத மரக்கறி வகைகள் அகற்றப்பட்டு இன்று காலை அளிக்கப்பட்டதாக மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி NM ஹசாலி தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர் மூதூர் வாராந்த சந்தையை நேற்று சோதனைக்குட்படுத்தினர். இதன்போது மனித பாவனைக்கு உகந்ததல்லாத 500 கிலோ நிறை கொண்ட உருளைக்கிழங்கு, வெங்காயம் உள்ளிட்ட மரக்கறி வகைகள் கைப்பற்றப்பட்டதோடு காலாவதியான நூடுல்ஸ் பொதியொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதேவேளை குறித்த வர்த்தகர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி மேலும் தெரிவித்தார். கடந்த அரசாங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையங்கள் பல இடங்களில் வினைத்திறனாக இயங்காத நிலை காணப்பட்ட நிலையில் அவற்றை மீள செயல்படுத்தும் நடவடிக்கையாக கிளிநொச்சி விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் 34 வியாபாரிகளுக்கு கடைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த கடைகளை கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க இன்று வழங்கி வைத்தார். பொருளாதார மத்திய நிலையங்களை முழுமையான செயற்பாட்டு நிலைக்கு கொண்டு வருவதன் மூலம் வணிக நடவடிக்கைகளை ஊக்குவித்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் சிறந்த சந்தை வசதிகளை ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என நிகழ்வில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் S முரளிதரன், கரைச்சி பிரதேச செயலாளர் தா முகுந்தன், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் மருங்கன் மோகன், அரசு அதிகாரிகள், வியாபாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். ஈரானின் தெற்கு நகரங்களான ஜாஸ்த், பந்தர், அப்பாஸ் மற்றும் செரிக் ஆகிய 3 முக்கிய நகரங்களில் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இது பற்றி அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒரு பிரிவான ராணுவ அதிரடிப்படையான சென்ட்காம் வெளியிட்ட செய்தியில், ஹோர்முஸ் நீரிணையை எளிதில் கடந்து செல்லும் வகையில் வர்த்தக கப்பல்களின் போக்குவரத்து பாதுகாப்பிற்காகவும் மற்றும் கடல்சார் ஊழியர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுத்து நிறுத்தும் நோக்கிலும் ஈரானுக்கு எதிராக அதிகளவிலான தாக்குதல்களை அமெரிக்கா படை தொடங்கியுள்ளது. ஈரானிய படைகளின் திறனை குறைக்கும் வகையில் பாதுகாப்பு படை தளபதியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது என தெரிவித்துள்ளது. இதன்படி ஈரானின் தெற்கு நகரங்களான ஜாஸ், பந்தர், அப்பாஸ் மற்றும் செரிக் ஆகிய 3 முக்கிய நகரங்களில் குண்டுவெடிப்பு தாக்குதல்களுக்கான சத்தம் கேட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அமெரிக்க ராணுவத்தால் பயன்படுத்தப்படும் ஜோர்தான் தளத்தில் உள்ள எரிபொருள் சேமிப்பு தாங்கிகள் மற்றும் ஆயுத கிடங்குகள் மீது தமது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈரானிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. ஜோர்தானின் இளவரசர் ஹாசன் விமான படையணி தளத்தை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தாக்கியுள்ளதாக ஈரான்
குறிப்பிட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதில் வழங்கும் வகையில் இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. பழிவாங்கும் நடவடிக்கையின் இரண்டாம் கட்டமாக பஹ்ரைனின் ஷேக் ஈசாவில் உள்ள அமெரிக்க தளத்தை தாக்கியுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இது அமெரிக்காவின் கடற்படை தலைமையகம் இல்லை என்ற போதிலும் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கும் விமானங்களுக்கும் குறித்த தளம் வசதிகளை வழங்கி வருகின்றது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்கை தாக்கியுள்ளதாக ஈரான் கூறுகின்ற நிலையிலும் வளைகுடா நாடான அங்கு அவசரகால எச்சரிக்கை ஒலிகள் ஒலிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா ஈரானிடையே மீண்டும் தீவிரமடைந்துள்ள மோதல்களால் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் வேகமாக அதிகரித்துள்ளது. தற்போது ஒரு பீப்பாய் பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை 79 அமெரிக்க டாலருக்கும் அதிகமாகவும் ஒரு பீப்பாய் WTI ரக எண்ணெயின் விலை 74 அமெரிக்க டாலராகவும் அதிகரித்துள்ளது. இலங்கையில் தங்கத்தின் விலை இன்று மீண்டும் சரிவை சந்தித்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நகையக வியாபாரிகள் சங்கம் வெளியிட்டுள்ள தகவலின்படி நேற்று முன்தினம் 24 கேரட் தங்கம் ஒரு பவுன் 3,78,000 ரூபாயாக விற்பனையான நிலையில் இன்று அதன் விலை 2,000 ரூபாயால் குறைந்து 3,76,000 ரூபாயாக பதிவாகியுள்ளது. அந்த வகையில் 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,76,000 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,46,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 47,000 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,250 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக சந்தையில் நிலவும் மாற்றங்களின் தாக்கத்தால் தங்கத்தின் விலை தினசரி ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருவதாக நகை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். எனவே தங்கம் வாங்க திட்டமிட்டுள்ளவர்கள் அன்றைய சந்தை விலை நிலவரத்தை உறுதிப்படுத்தி வாங்குவது சிறந்தது எனவும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் வதிரியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வேலுப்பிள்ளை மகேஸ்வரன் அவர்கள் 13/7/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் உயரப்புலம் ஆனைக்கோட்டையை புறப்படமாகவும் வவுனியா ஹுட்செட் வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவசம்பு நமச்சிவாயம் அவர்கள் 11/7/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். நுவரெலியா பூந்தலோயாமை புறப்படமாகவும் நல்லூரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கதிரவேலு தவமணி அவர்கள் 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் குருநகரை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஆஞ்சலோ லதா அவர்கள் 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.